ஸோ இவர் சார் வந்து பார்த்தோன்னா எனக்கு சாரை சந்திக்கும் போது நடந்த நிகழ்ச்சி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவருடைய ரூமுக்குள்ளே என்ட்ரான உடனே அவர் என்னை 2 கைகளால் இப்படி காட்டி தமிழே என்னை தேடி வந்து விட்டது அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார். இப்போ இன்றைக்கி இருக்கிற சமூக வலைதளத்தில் நம்முடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு, அதாவது தமிழ் மொழி வந்து நம்மளை அவருக்கு ஆல்ரெடி அறிமுகம் செய்து வைத்து விட்டது இல்லையா. தமிழுக்கு தொண்டு செய்வோன்னு சாவதில்லை, தமிழே இரவாத நிலையை தருங்கிறது போல் நம்ம என்றைக்குமே நம்ம தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் உழைக்கிறவங்களாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இதில் வந்து நம்ம போன உடனே நம்மளை வந்து அடையாளப்படுத்தியது எதுன்னு கேட்டால் தன்னுடைய தமிழ் தான். உடனே அவர் வந்து அதுக்கு முன்னாடியே என்னை வந்து கண்டுபிடிச்சி ரெக்கக்னைஸ் பண்ணி கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு எனக்கு அது ஒரு இந்த அடையாளம் எது கொடுத்தது, நம்ம தாய்மொழி தானே கொடுத்தது, வேற என்ன. தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உனையன்றி பொன்னோ பொருளோ உலகில் போற்றி வைக்கவில்லை அம்மான்னு கண்ணதாசன் சொன்னது போல் உன்னை தவிர பொன்னோ பொருளை எல்லாம் சேர்த்து வைக்கல. அதுதான் வந்து நமக்கான அடையாளமாக இருக்குது. ஸோ உடனே வந்து அவர் அப்ரிஷியேட் பண்ணார். நானும் ஐயாட்ட இந்த திருக்குறள் புத்தகத்தையும் கொடுத்தேன், கோரிக்கைகளையும் கொடுத்தேன், அதை வாங்கி அவர் வச்சுக்கிட்டாரு.